சிங்கர் 9185 மாடலுடைய ஃபோட்டோ ஸ்டிச் அண்ட் ஸ்டிச் மானிட்டரிங் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது மூலிமா அந்த கம்ப்ளீட் ஃபோட்டோ ஒரு ஸ்டிச்சஸை அவங்களோட கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு பேசிக்காக இந்த அப்ளிகேஷன் ஒன்று வேணும், சிங்கருடைய க்ரியேட்டிவ் ஆப். ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கனாக்கா ஜஸ்ட் எம்ப்ராய்டரி அண்ட் அதுக்குள்ளே போனால் யூசர் செட்டிங். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காமன் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து இதுலேயும் அண்ட் அந்த சிஸ்டமில், அதாவது மெஷினோட சிஸ்டம்லேயும் லாகின் பண்ணிக்கங்க. அது பேசிக்காக ஒரு வாட்ஸ்அப்பில் இல்லை ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். பேசிக்காக யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு ஜஸ்ட் லாகின் பண்ணிங்க. அண்ட் இதில் வந்துட்டிங்க அப்படின்னா ஃபோனில் இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஸ்டிச் செலக்ட் பண்ண போகிறோம். அண்ட் கேலரியில் போய் எந்த ஃபோட்டோ நமக்கு வேணுமோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸாக கன்வெர்ட் ஆயிரும். இதோடைய பிரைட்னஸை நம்ம கம்மி ஜாஸ்தி பண்ணிக்க முடியும். அண்ட் இதை க்ராப், எடிட், லைக் எரேஸ் பண்ணுறது, தேவையில்லாதது அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ நான் எப்படி எரேஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி எரேஸ் செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸை வந்து எந்தெந்த பார்ட்லாம் வேணாமோ ஜஸ்ட் அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எரேஸ் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் அதை பிக்சரை வந்து ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா கீழே பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிக் மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்க. அண்ட் இந்த டெலிகிராம் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணோன்னே மை சிங்கர் எம்ப்ராய்டரி மிஷின் காட்டும். ஸோ அது என்னென்னா நம்ம ஐட்டம் வந்து எம்ப்ராய்டரி வந்து இதை செட் பண்ணிட்டோம். ஸோ சென்ட் பண்ணிட்டோம். இதை சென்ட் பண்ணோன்னா இதை ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச்சஸ் எப்படி காட்டும். ஒன்ஸ் இப்படி ஸ்டிச்சஸ் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா இந்த ஆரோ மார்க் டிக் இருக்கு இல்லைங்களா அந்த சிஸ்டமில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹூப் அட்டாச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுவோமோ அந்த மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணிடுவோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எம்ப்ராய்டரி நடந்துகிட்ருக்கிறப்பயே உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் எம்ப்ராய்டரி நடந்துகிட்ருக்கா இல்லையா, எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3660 பஞ்சஸ் வந்து தேவைப்படுது. ஸோ இதில் வந்து இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபுட் பெடல் அட்டாச் பண்ணணுன்ற நெசிட்டி கிடையாது. இதில் வந்து ப்ளே பாஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம மேனுவலாக பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காலில் பெடல் பண்ணிட்டு கூட நெசிட்டி கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்மோஸ்ட் ஸ்டிச்சஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபோனில் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கம்ப்ளீட் ஆனது எப்படி காட்டுறேன்னு. அண்ட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங், இந்த சில்க் த்ரெட் போடும்போது டென்ஷன் செட் வந்து ஜஸ்ட்டு ஆஸ் மச் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டிச்சு வந்து கீழே இருக்க த்ரெட்டு மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இப்படி ஒன்றுக்குள்ளே அந்த மாதிரி வச்சிங்கனாக்கா இது பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைல்ட் லாக்கு, இந்த கீ அமுத்தி விட்டு சைல்ட் லாக் போட்டுக்கலாம். யாராவது தப்பாக ஏதாவது டிசைன்ஸ் மாற்றாமல் இல்லைனா இன்ட்ரப்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் டன். இப்போ நம்ம மொபைல் பார்க்க போகிறோம். பாருங்கள், மானிட்டரில் போயிட்டு ஜஸ்ட் இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாக்கா இதில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் கட் ஆயிடுச்சு. 99.4 100% முடிஞ்ச உடனே எப்படி 0 வந்துடும், ஸ்டிச் அவுட் அப்படின்னு வந்துடும். ஸோ இட் ஷோஸ் எல்லா ஸ்டிச்சஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் சப்போர்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.